வணக்கம். திருச்சி எஸ்ஆர் ரியல் எஸ்டேட். நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு வீடு தான் பார்க்குறீங்க. நம்ம திருச்சி எஸ்ஆர் ரியல் எஸ்டேட்டில் வீடு அப்லோட் பண்ணி கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஒரு அருமையான வீடுங்க. எப்படி ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கனாக்க 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் மனையோட அளவு 40க்கு 30 1200 சதுரடியில் ஒரு 1050 சதுரடி கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் ஹெட்ரூமும் சேர்த்து உங்களுக்கு 1180 சதுரடியில் படிக்கட்டோடு வந்திருக்குங்க. ஸ்டேர் கேஸ்லாம் சேர்த்தா இன்னும் கூட வரும். ஹெட்ரூம் மட்டும் நான் சொல்கிறேங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து எப்படி அமைச்சிருக்கான்னு கேட்டிங்கனாக்க வந்து போர்ட்டிகோவில் வந்து அப்படியே வந்து லேண்டிங்கில் வந்து போர்ட்டிகோலேருந்து அப்படியே மாடி போகிறது மாதிரி ஹெட்ரூம் அமைச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மெயின் டோர் தான் பார்க்குறீங்க. கம்ப்ளீட்டாக எல்லாம் டீக்கு, முன்னாடி சேஃப்டி கிரில்லு, அது ஒரு நல்ல டிசைன் லேசர் கட்டிங்கில் பண்ணியிருக்காங்க. இப்போ ஹாலுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். ஹாலில் வந்தோடனே ஹாலுக்கு எத்தாப்பில் ஒரு பூஜை பண்ணுறது மாதிரி பூஜை கப்போர்டு ஒன்று வச்சுருக்காங்க ஜன்னலை ஒட்டி. அப்படியே பார்த்துட்டிங்கனாக்க மேலே ஃபால் சீலிங் பண்ணி கம்ப்ளீட்டாக லைட் செட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த லைட்டு வந்து ஒரு 3 கலரில் வருங்க. நம்ம இப்போ ஒரு கலரில் மட்டும்தான் வீடியோ எடுத்திருக்கோம். 3 கலர் அருமையாக இருக்கும். அப்படியே நம்ம ஹாலில் இருந்து லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூமும் ரைட் சைடு ஒரு பெட்ரூமும் 2 பெட்ரூமும் அமைஞ்சிருக்காங்க. நம்ம வந்து இப்போ ஹாலை பார்த்துட்டு இருக்கோம். நல்லா ஃபால் சீலிங் ஒர்க்கு ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணி கப்போர்டு ஒர்க்கெல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. லைட்டு ஒர்க்குமே நல்லா பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியும். வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கனாக்க திருச்சி கருமண்டபம் தாண்டி பிராட்டியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. பிராட்டியூர் ஆர்டிஓ ஆஃபீஸ் பக்கத்தில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. சிட்டியிலேருந்து பக்கமாக தான் வந்துடும் உங்களுக்கு. இது வந்து இப்போ நீங்கள் பார்க்குறது டிவி யூனிட்டு. திருச்சி ரயில்வே ஜங்ஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு வீடு தான். நல்லா ஹால் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம வந்து ஹாலில் ரைட்டில் உள்ள ஒரு பெட்ரூம் பார்க்குறாங்க. பார்த்தீங்கன்னா கப்போர்டு ஒர்க்கெல்லாம் பண்ணி மிரர்லாம் செட் பண்ணிட்டாங்க. கப்போர்ட்லேயே லாப்டெல்லாம் ஃபுல்லாக அடைச்சிட்டாங்க. எல்லாமே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மைக்காவில் தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே இதுக்கு வந்து அட்டாச் லெட்டின் பாத்ரூமும் செட் பண்ணியிருக்காங்க. டோர் எல்லாமே ரெடிமேட் டோர் தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே நம்ம பாத்ரூமில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க. பார்த்தாலே தெரியும். நல்லா டைல்ஸ் வந்து நல்லா கிளாசிக்காக ஒட்டியிருக்காங்க. உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஹெல்த் ஷவர்லேருந்து வாட்டர் ஹீட்டருக்குலேருந்து எல்லாமே வந்து பாயிண்ட்டு, அதுக்குள்ளே ஒரு ப்ளம்பிங் ஒர்க்கும் நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. மிக்சர் டேப்பு போட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய விஷயம். இப்போ நம்ம அடுத்தாப்பில் இன்னொரு பெட்ரூமை பார்த்துட்டாங்க. 2வது பெட்ரூம் போகிறோம். 2வது பெட்ரூம்னு சேம் தான். அதே கப்போர்டு, அதே லெட்டின் பாத்ரூமு நீட்டாக செட் பண்ணியிருக்காங்க. 2 பெட்ரூம்லேயும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. எந்த மாறுதலும் கிடையாதுங்க. சேம் தான். அதே டைல்ஸு கலர் தான். அதே மிக்சர் டேப்பு சேம் தான். உங்களுக்கு வாஷ் பேஷன், மிரரு, பாத்ரூமில் மிரர் உள்பட சோப்பு ஸ்டாண்டு உள்பட செட் பண்ணிட்டாங்க. எந்த செலவும் இல்லை நமக்கு. ஒரு எக்ஸாஸும் செட் பண்ணி டவல் இதுவும் போட்டாங்க உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கிச்சன் தான். கிச்சன் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ஹால்லேருந்து ஒரு சின்ன ஒரு எலிவேஷன் கொடுத்து அது உள்ள கிச்சன் செட் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம்ப்ளீட்டாக வந்து மாடுலர் கிச்சன் தான் இது. இது வந்து பின்னாடி கதவு திறக்கலை. பின்னாடி கொல்லைப்பக்கட்டு உள்ள கதவு தான் இது. சீலிங் ஃபேனும் போட்டிருக்காங்க. எக்ஸாஸும் இருக்குது. சிம்னியும் இருக்குது உங்களுக்கு. சிம்னி அழகாக செட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. பார்த்தீங்கன்னாவே தெரியும். சென்டரில் சிம்னி வச்சு அப்படியே வந்து கபோர்டுக்கு மேலே பைப் லைனை கொடுத்து அழகாக வெளியில் கொண்டு போய் விட்டுருக்காங்க. ஒரு அருமையான ஒரு செட்டப்பில் சிம்னி அழகாக செட் பண்ணி சிம்னியும் ரெடியாக இருக்குங்க. நீங்கள் வர்றவங்க கூட சிம்னி வாங்க வேண்டியதில்லை. எல்லாம் கம்ப்ளீட்டாக இருக்குது. அந்த 2வது பெட்ரூமோட பாத்ரூம் லாட்டின் இப்போ நீங்கள் பார்க்குறது
பார்த்தீங்கனாலே தெரியும். பாத்ரூமுக்குமே வந்து உங்களுக்கு எக்ஸாஸ்ட் செட் பண்ணிட்டாங்க. எல்லாம் ஸ்டாண்டர்டு தான் வச்சுருக்காங்க உங்களுக்கு. வாஷ் பேஷனு, மிரரு. இப்போ நம்ம மாடிக்கு போகிறாங்க. மாடியில் போயிட்டு பார்த்திங்கன்னா அந்த ஒரு எலிவேஷனுக்காக ஒரு அழகாக ஒரு எலிவேஷன் செட் பண்ணியிருக்காரு. 4 சைடும் வந்து காலம் போட்டு பீம் செட் பண்ணி அதில் வந்து ஒரு எலிவேஷன் செட் பண்ணியிருக்காரு. வீட்டை சுற்றியுமே வந்து வீடுங்க இருக்குது. பக்கத்தில் எல்லாமே குடியிருக்காங்க. பார்த்திங்கனாவே தெரியும். ஒரு ரயில்வே ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 4 கிலோமீட்டரில் வந்துடும். இந்த வீடு வந்து என்ன ரேட் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கனாக்க 70 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்தவரை 70 lakhs கோட் பண்ணியிருக்காங்க. நம்ம லோன் இருந்தால் கூட லோன் எலிஜிபிலிட்டியும் உண்டுங்க. இப்போ அது மேலே ஹெட்ரூமு, அந்த ஹெட்ரூமில் வந்துட்டு மேலே வாட்டர் டேங்க் செட் பண்ணியிருக்காரு. கம்ப்ளீட்டாக எல்லாம் ஒயிட் டைல்ஸ் போட்டு கம்ப்ளீட்டாக பேரப்பட்டு வந்து 3/4 அடி வால். அப்படியே நம்ம கீழே காமிச்சிருக்கோம். கீழே வந்து எப்படின்னு கேட்டிங்கனாக்கா போர்ட்டிகோ வந்து வீட்டை சுற்றி டைல் பண்ணியிருக்காரு. ஸோ மண் இல்லைங்க, மண்ணே இல்லாத அளவுக்கு வீட்டை சுற்றி டைல் பண்ணியிருக்காங்க. வீடு சுற்றி வரலாங்க, ஏன்னா மண்ணே கிடையாது. கம்ப்ளீட்டாக ஒரு சொட்டு தண்ணி விழுந்தாலும் வெளியில் போகிற அளவுக்கு வீட்டை சுற்றி டைல் பண்ணி கீழே ஃப்ளோரிங்லேயே வந்துட்டு வேஸ்டேஜ் வாட்ரு போகிறது மாதிரி, ரெயின் வாட்ரு போகிறது மாதிரியெல்லாம் எல்லாம் வந்து பைப் லைன் செட் பண்ணிட்டாங்க கீழே அண்டர் கிரவுண்ட்லேயே. அதுக்கு ஒரு சேம்பரும் போட்டாங்க. ஒரு அருமையான வீடுங்க. ஒரு 70 lakhs பட்ஜெட்டில் இது சேஃப்டி கேட்டு ஒரு அருமையான வீடு. விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.